பாலியல் பிரச்சனைக்கு முதல் காரணமே திரைமறை வாழ்க்கை தான். ஓப்பனான கல்வி இருக்கணும், பிள்ளைங்களுக்கான விழிப்புணர்வு இருக்கணும். இங்க எல்லாமே மறைமுக வாழ்க்கை. எல்லா ஓகேயும் பேசுவான். இங்கிருந்து தாய்லாந்து போயிட்டு இருக்கிறான். இந்திய பணம் 3000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு தாய்லாந்துக்கு போயிட்டு இருக்குது. அதுக்கான பேசினா பாலியல் பேசிட்டான்னு சொல்லுவானுங்க. அந்த மாதிரி வசதிகள் இல்லைங்க. என்னை பொறுத்தவரை எல்லாமே ஒரு ஓப்பனா எதுவுமே கிடையாது. காரணம் என்ன நான் சொல்லுவேன், இங்க விபச்சார வழக்குன்னு ஒண்ணு இருக்கக்கூடாது. இருக்கிற கிட்ட இரகம் போற உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை வச்சு ஒரு வழக்கு போறது. இது எப்படி இருக்குன்னா, அந்தாண்ட சாராயத்தை குடிச்சிருந்தா வாய் ஊதுன்னு சொல்ற மாதிரி இல்லையா? இதே டெல்லியில இருக்கு. நைனா பஜார்ல 3 கிலோமீட்டருக்கு அரசு திறந்து விட்டுருக்குது. புது டெல்லியில போய் பாருங்க என்ன நடக்குதுன்னு. எல்லா இடத்துலயும் நீங்க பாம்பேல போய் பாருங்க, எஸ்டேட் ஏரியாவை திறக்கப்பட்டிருக்குது. எப்படி இருந்தாலும் உரைப்பதற்கான வழிமுறை என்னன்னு கேட்டா, கிடைப்பது கிடைச்சாதானே எடுப்பது குறையும் சொல்லுவாங்க இல்லையா? கொடுப்பது இருந்தா எடுப்பது குறையும். எந்த பொருளுக்கு டிமாண்ட்லாம் அதுக்கு இப்ப ஒருத்தனுக்கு வறுமையில் தானே திருடுறான். திருடவை ஏன் திருடுறான்? இருக்கிறோம் திருடுறது வேற, அது நீங்களா பார்த்து வளர்த்து விடுறது. ஆனா ஒருத்தன் வறுமையில திருடுவது இருக்குது இல்லையா? கிடைக்கலைன்னா அங்க குற்றங்கள் இருக்கும். எந்த தாகம் இருக்குதோ அந்த தாகத்தை தடித்தா குற்றங்கள் குறையும். இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் ஒரு தொழிலதிபரா. இப்ப என்ன சொல்றீங்க, இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் போய் பேசும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா? தைரியமாக உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களை யாராவது தவறான இடத்துல தொட்டால் பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்கன்னு பேசுறோம் இல்லையா? அதை ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தா என்ன தவறு? உங்களுக்கு தெரியுமா, பத்திரிகையாளர் எல்லா தலைவரும் இதை பேசுறாங்க இல்லையா? ஒவ்வொரு இடத்துலயும் மறைக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு தவறான சொன்னாவோ ஒருத்தர் அணுகுமுறை பண்ணாவோ குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்த அனுப்புகள் தாய்மார்களே, அவங்க கூட நீங்க பேசுங்க. நீங்க என்ன நடந்தது, உங்களுக்கு என்ன இன்னொருகள் ஏற்பட்டது, இடையூறுகள் ஏற்பட்டதுன்னு சொல்லித்தரமா இல்லையா தலைவர்கள்? அதை தான் பாடமாக்கணும்.